மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கம் ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வெளியிட்டிருக்காங்க. அரசு ராசாசி மருத்துவமனையில் தான் இந்த வேக்கன்சிஸ் இருக்குது மதுரையில். இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தற்காலிகமானது, ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் February 27, 2025 5:45 மணிக்குள்ளே அனுப்பணும். அப்ளிகண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸை அனுப்பணும். சரிங்களா? ஓகே. போஸ்டோடைய நேம் வந்து ஒப்பந்த செவிலியர். டோட்டலாக 6 வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவிலியர் பட்டய படிப்பு, அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம், பிஎஸ்சி நர்சிங் டிகிரி, நர்சிங்கில் டிகிரி முடித்தவர்கள் அல்லது டிப்ளமோ முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு இல்லையா நர்சிங்கில், அது முடித்தவர்களும் அப்ளை பண்ணலாம். மாத ஊதியம் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கன்சால்டேட் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். ஓகே. ஃபில்டு இன் அப்ளிகேஷனை வந்து உங்கள் எங்கே அனுப்பணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அரசு ராசாசி மருத்துவமனை அலுவலகத்திற்கு 27/2/2025 அன்னைக்கு மாலையில் 5:45 மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ், அதாவது மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், டிகிரினா டிகிரி அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அதே மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொரோனா டைமில் ஒர்க் பண்ணது இல்லாமல் வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். வேறு பிஜி இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸையும் எனக்கு அனுப்பணும். சரிங்களா? ஓகே. அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா madurai.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த், 10th 12th டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் மார்க் ஷீட்ஸு, அதே மாதிரி நேட்டிவிட்டி, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து சர்டிஃபிகேட்ஸுடைய ஜெராக்ஸ் காப்பீஸில் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய கையொப்பம் நீங்கள் வந்து சைன் பண்ணணும். உங்களுடைய சுய சான்றிதழ் வந்து கொடுக்கணும். சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த டைம்லேயும் நிரந்தரம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷனை நேர்லையோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனை நீங்கள் தபால் மூலயமா அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, முதல்வர் அரசு ராசாசி மருத்துவமனை மதுரை 20 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 27/2/2025. சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன். இது வந்து அரசு ராசாசி மருத்துவமனை மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடத்திற்கான அப்ளிகேஷன். இதான். உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி திட்டத்துடைய பெயர். சரிங்களா? பே வார்டில் தான் வந்து வேக்கன்சி இருக்கிறதுனால பே வார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபாதர் தகப்பனாருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வயது, உங்களுடைய கல்வி தகுதி, ஆதார் எண், ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸும் நீங்கள் இணைக்கணும். கல்வி தகுதிக்கான நகலையும் நீங்கள் வந்து எல்லாமே ஜெராக்ஸ் தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு ஒரிஜினல்ஸ் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கோவிட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் அல்லது வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். எங்கே வேணால் இருந்தாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய முகவரி இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இடம் மற்றும் நாள் போட்டுட்டு உங்களுடைய சைனை நீங்கள் சைன் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து டிப்ளமோ இன் நர்சிங் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் நர்சிங் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.